ரிஷபம் ராசி நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது வரக்கூடிய அடுத்த 6 மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா ரிஷப ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமாக இருப்பாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் தனித்துவமாக தெரியுவாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஒரு ஒரு 12 ராசியில் செய்ய முடியாத விஷயங்களை கூட இவங்க எளிய முறையில் செஞ்சு முடிப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் அது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டங்களை வெளியவே சொல்ல மாட்டாங்க. வெளியவே சொல்லாமல் அவங்கள பார்த்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது கூட தெரியுது. அவங்ககிட்ட பேசி அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க வெளியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு தான் இருப்பாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே 1008 கஷ்டங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய ராசி எந்த இடத்துலையுமே தைரியமாக இறங்கி நம்ம ஒரு இடத்துல செலவு பண்ணுறது கூட யோசிப்போம். அவங்க இடத்துல செலவு பண்ண யோசிக்க மாட்டாங்க. பெரிய லெவலில் பெரிய பெரிய முயற்சிகள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ரிஷபராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்க்குறப்போ. இப்போ ரிஷபராசி நண்பர்கள் பார்த்தோம்னா இந்த டைமில் வரக்கூடிய சொல்லப்போனால் ஜூலை மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆதாரப்பூர்வமாக நம்ம சொல்ல போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பல விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்க்குறப்ப உங்களோட இந்த ஜூலை மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்க்குறப்ப உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் பார்க்குறப்ப உங்கள் ராசி ஜென்மத்திலேயே உட்காந்துருக்கிறாரு. ரிஷபத்திலேயே அவர் ஆட்சி பெற்று பலமாக ஜூலை மாதம் முழுக்கவுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன். ராசி அதிபதி அதிகாரத்தில் உட்காரும்போது நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே சிறப்பாக போகும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எது நாள் வரைக்கும் நான் ஒரு கடையை ஓப்பன் பண்ணணும், ஒரு பெரிய இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் தெரியணும், நான் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலங்க அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு ஜூலை மாதம் எண்டிங்லேயே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஒரு அதிகாரமான ஒரு வேலை கிடைச்சிரும். இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருக்குன்னு வேலை ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஜூலை மாதம்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்காந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆகஸ்ட் மாதம்லாம் உங்கள் ராசிக்கு சொல்லப்போனால் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லப்போனால் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அக்டோபர் மாதம் வரைக்குமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்திலும் சரி, உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலும் சரி, நீங்கள் போகக்கூடிய பாதையும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி, எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் கண்ணியில் சொல்லப்போனால் அது அக்டோபர் மாதம் டைமில் அந்த சூரிய பகவான் கண்ணியில் போகும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகும்போது குழந்தை பாக்கியம் அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆகஸ்ட் மாதமும் சிறப்பு இருக்குது, அக்டோபர் மாதமும் சிறப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்கு அதிகாரமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் திருமணம் ஆகும். உங்கள் ராசி ஜென்மத்திலேயே திருமணம் ஆகும். ஜென்மத்தில் ஆட்சி அதிபதி சுக்கிர பகவான் வரும் பொழுது இந்த பொண்ணுக்கு இந்த பையன், பெண்ணோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு இந்த பையன், இந்த பையனுக்கு இந்த பொண்ணு அப்படின்ற பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வரும். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு யாராச்சும் லவ் சார்ந்த விஷயங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. உங்களை தேடி பெண்கள் தேடி வருவாங்க. ஆண்களாக இருந்தால் ஆண்கள் பெண்களை தேடி போவாங்க. ஒரு திடீர்னு ஒரு லவ் பண்ணுற ஆசைகள் வந்துடும், எண்ணங்கள் அதிகமாக வரும். ரிஷபராசி நண்பர்கள் ஒரு லவ் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய ஜூலை மாதம் இந்த டைம் சிறப்பாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. இந்த வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் உங்களுக்கு இது வரைக்குமே என்னங்க இந்த 2026 25 ஒரு 6 மாதம் போனதே தெரிலங்க, அடுத்த 6 மாதம் வந்துடுச்சு அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வரக்கூடிய அந்த அடுத்த 6 மாதம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக தான் இருக்குது. நினச்ச காரியங்கள் நடக்கும், நினச்ச முடிவுகள் சிறப்பாக இருக்கும், போகக்கூடிய பாதைகள் சிறப்பாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. மற்றபடி பார்க்கும்போது உங்களுக்கு வெளிநாடு ட்ரை பண்ணி இருக்கிறவங்க, இது வரைக்கும் காசு கட்டிட்டேங்க, பணம் கட்டிட்டேங்க, வெளிநாடு போக முடியலங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு ஜென்மத்தில் ஏற்கனவே வெளிநாடு போயிருப்பாங்க, அங்கே வேலை கிடைக்காம இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த டைமில் வேலை கிடச்சிரும். நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்குது, ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக இருக்கும், வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் சார்ந்த நோக்கங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு கடையில் உட்காந்து கடையில் ஒன்றுமே பலமே இல்லைங்க, அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற நல்ல ஒரு லாபங்கள் சேரும். பெரிய பெரிய லெவல் விஷயங்கள் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மேலே அடுத்து நட்பு கிரகத்து மேலே போகிறாரு, அதுவும் நட்பு கிரகத்து மேலே தான் சுக்கிரன் பயணம் பண்ண போகிறாரு. ராசி அதிபதி சிறப்பாக இருக்குது, ராசிக்கு 2ஆம் இடத்துல சிறப்பாக இருக்கிறாரு.
சனியோட பாதிப்பு உங்கள் ராசிக்கு கிடையாது. குருவோட பாதிப்பு, குருவோட நல்ல பலன்களும் உங்கள் ராசிக்கு இருக்குது. உங்கள் ராசி குரு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சிறப்பாக உட்காந்துருக்கிறாரு. வாக்குஸ்தானங்களுக்கு கொடுத்த வாக்கு சூப்பராக இருக்கும். பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட இன்டர்வியூவில் நீங்கள் நல்ல தாராளமாக பேசுவீங்க, சரளமாக பேசுவீங்க. நல்ல உங்களை பார்த்தோன்னே கவர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள் தோன்றும். கவர்ச்சியாக உட்காருவீங்க. அதனால் சிறப்பான ஒரு 6 மாதங்கள், வரக்கூடிய 6 மாதங்கள் மிகச்சிறப்பாக மிக சூப்பராகவே இருக்குது. நல்ல ஒரு அமைப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அது பாருங்கள், ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வரக்கூடிய அடுத்த 6 மாதங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கு யோகங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் பிரிஞ்சிருக்கிறவங்க, குடும்ப பிரச்சனைகளில் பிரிஞ்சிருக்கிறவங்க, கணவன்களுக்கு பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறவங்களாம் ஆகஸ்ட் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் இந்த 2 மாதத்தில் கண்டிப்பாக பிரிஞ்சவங்க கூட நம்ம பண்ணது பெரிய தப்பு இல்லை, இதில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. உத்தியோகங்கள் நல்லா இருக்குது, வாழ்வியல் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வரக்கூடிய 6 மாதத்தில் உங்களை மாதிரி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி எந்த ராசியுமே இல்லை. அடுத்த 6 மாதம் ரிஷப ராசிக்கு கொடுத்து வச்சிருக்க ஒரு நேரம். வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நினச்ச வேலைகள் கிடைக்கும். நினச்ச விஷயங்கள் பண்ணுவீங்க. நினச்சதெல்லாம் நம்ம ராசிக்கு நடக்குதே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். யோகம் சிறப்பாகவே இருக்கும். நன்றி வணக்கம். மனமார்ந்த ஒத்துக்கு நன்றி வணக்கம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகங்கள், தனிப்பட்ட ஆய்வுகள் ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட தெளிவான விளக்கங்கள் நான் சொல்கிறேன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலான்னு கூப்பிடுவேன். நன்றி வணக்கம்.